நம்ம யூனிட் 1ல் எக்ஸசைஸ் 1.1 பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம 11 டெஃபினிஷன்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ அந்த டெஃபினிஷன்ஸை யூஸ் பண்ணி தான் இந்த ப்ராப்ளம்ஸை நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் கொஷின் பார்க்கலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் செட்ஸ்? ஸோ நம்மளுக்கு 4 சப்டிவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு கொஷின்லேருந்தும் கொடுத்துருக்கிறது செட்டாக இல்லையா அப்படின்றது தான் ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின், த கலெக்ஷன் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸ் அப் டு 100. ஸோ ப்ரைம் நம்பர்ஸ்னால் தெரியும், எ நம்பர் விச் இஸ் டிவிசிபிள் பை த சேம் நம்பர் இட் செல்ஃப், அதுதான் ப்ரைம் நம்பர்ஸ். ஸோ ப்ரைம் நம்பர்ஸ் அப் டு 100 நம்மளால் கவுண்ட் பண்ண முடியும், பாசிபிள். ஸோ இட் இஸ் அ செட். அவ்வளோதான் கொடுத்துருக்கிற கொஷின் செட்டா இல்லை நாட் அ செட்டான்றது தான் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஸோ கலெக்ஷன் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸ் அப் டு 100 வந்து நம்மளால் கவுண்ட் பண்ண முடியும். ஸோ அது செட். நெக்ஸ்ட் கொஷின், த கலெக்ஷன் ஆஃப் ரிச் பீப்புள் இன் இந்தியா. ஸோ இங்கே நம்ம பார்க்க வேண்டிய வேர்ட் வந்து ரிச் பீப்புள். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்சனை நம்ம சூஸ் பண்ணுறோன்னா இன்றைக்கி அவர் ரிச்சாக இருந்தாலும் நாளைக்கு இட் மேபி அவர் புவராக கூட மாறலாம். ஸோ இட் அக்கார்டிங் டு த சிச்சுவேஷன் ஆஃப் தட் பர்சன். ஸோ அதை கண்டிப்பாக நம்மளால் டிஃபைன் பண்ணவே முடியாது. ஸோ ரிச் அப்படின்றது வெல் டிஃபைனில் போயிடும். ஸோ கண்டிப்பாக இது நாட் அ செட், இதை நம்மளால் டிஃபைன் பண்ண முடியாது. ஸோ இது நாட் அ செட்டில் வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் கொஷின், தேர்ட் ஒன், த கலெக்ஷன் ஆஃப் ஆல் ரிவர்ஸ் இன் இந்தியா. ஸோ நம்ம இந்தியாவில் எத்தனை ரிவர்ஸ் இருக்குது அதோட கலெக்ஷனை ஒரு செட்குள்ளே கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இஸ் இட் பாசிபிள்? ஏன்னா நம்ம இந்தியாவில் எத்தனை ரிவர்ஸ் ஓடுது அப்படின்றத நம்மளால் ஈஸியாக ஃபைண்ட் பண்ண முடியும், அதை செட்குள்ளேயும் கொண்டு வர முடியும். ஸோ இட் இஸ் அ செட். Then the last one, fourth subdivision, the collection of good hockey players. ஸோ இங்கே நம்ம பார்க்க வேண்டிய வேர்ட் குட். ஸோ ஹாக்கி பிளேயர்ஸ்னால் ஒரு டீம் மெம்பர்ஸில் தான் விளையாடுவாங்க. ஸோ எல்லா ஹாக்கி பிளேயர்ஸுமே குட் ஹாக்கி பிளேயர்ஸ் தான். ஸோ இதில் அவங்களோட கேரக்டரை நம்மளால் மென்ஷன் பண்ண முடியாது. ஸோ குட்ன்றது வெல் டிஃபைன்குள்ளே போயிடும். ஸோ கண்டிப்பாக இது நாட் அ செட். ஸோ அவ்வளோதான். ஃபஸ்ட்டு விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் செட்ஸ் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ கொடுத்துருக்க கொஷினை வச்சு அது செட்டா இல்லை நாட் அ செட்டா அப்படின்றத நம்ம ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிட்டோம். ஸோ shall we move on to the next question. Second question, list the set of letters of the following words in roster form. roster formனா ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு வேர்ட் கொடுத்துருக்காங்க, இங்கே இந்தியா என்ற வேர்ட் அதை கொடுத்துருக்காங்க, அதை செட் ஃபார்மேட்டில் எழுதணும். ரோஸ்டர் ஃபார்ம்னா கொடுத்துருக்கிற வேர்டை ஒரு எலமெண்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணணும், அதில் ரிப்பீட்டேஷன் இருக்கக்கூடாது. இப்போ இந்தியா அப்படின்றத நம்ம ரோஸ்டர் ஃபார்மில் எப்படி எழுதலாம் அப்படின்னா INDA. ஏன் ஐ ரிப்பீட் பண்ணலைன்னா ஒரு செட்குள்ளே நம்ம எலமெண்ட் எடுத்து எழுதும்போது த சேம் எலமெண்ட் ஷுட் நாட் பி ரிப்பீட்டட். இப்போ ஐயை வந்து 2 டைம்ஸ் ஒரு செட்குள்ளே எழுதவே கூடாது. ஸோ இங்கே 2 ஐ இருக்கிறதுனால அதுக்கு பதிலாக ஒரே ஒரு ஐ எடுத்திருக்கோம். ஸோ INDA இதுதான் நம்மளோட ரோஸ்டர் ஃபார்ம். ஸோ நெக்ஸ்ட்டு parallelogram. ஸோ PARALLELOGRAM. ஸோ இப்போ இங்கே வந்து A 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கு, ஸோ அதை 1 டைம் தான் எழுதணும். L 3 டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கு, அதையும் 1 டைம் தான் எழுதணும். ஏவும் 3 டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கு, அதையும் 1 டைம் தான் எழுதணும். R 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கு, அதையும் 1 டைம் தான் எழுதணும். ஸோ ரோஸ்டர் ஃபார்மில் எழுதும்போது நம்மளுக்கு என்னென்ன எலமெண்ட் வரும்னா PARLEOGM. அவ்வளோதான் நம்மளோட ரோஸ்டர் ஃபார்ம், ரொம்ப சிம்பிள். ஸோ நெக்ஸ்ட் வேர்ட் MISSISSIPPI. ஸோ இதுலேருந்து நம்ம ஈஸியாக எடுத்து எழுதலாம். ஸோ வெறும் 4 லெட்டர் மட்டும்தான் ரிப்பீட் ஆகிருக்கு, MISP. ஸோ M,I,S,P, தட்ஸ் ஆல். இதுதான் நம்மளோட ரோஸ்டர் ஃபார்ம். ஸோ லாஸ்ட் ஒன் CZCHOSLOVAKIA. ஸோ இதுலேருந்து ரிப்பீட்டேஷன் இருக்கிற எலமெண்ட்ஸை ஒரே ஒரு தடவை மட்டும் எழுதிட்டு மீதி எலமெண்ட்டை ஆஸ் இட் இஸ் எழுதிக்க வேண்டியதான். ஸோ CZEHOSLVAKI, தட்ஸ் ஆல். இதுதான் இந்த கொடுத்துருக்க வேர்டோட ரோஸ்டர் ஃபார்ம்.
Question number 3. Consider the following sets. A is equal to 0, 3, 5, 8. B is equal to 2, 4, 6, 10. And C is equal to 12, 14, 18, 20. Question என்ன கொடுத்துருக்காங்கன்னா straight whether true or false. So 3 set கொடுத்துருக்காங்க A, B, C அப்படின்னு. Straight whether true or falseனா first subdivision 18 belongs to C. 18 belongs to C அப்படின்னா 18 என்ற எலமெண்ட் C என்ற செட்டில் இருக்கா அப்படின்றது தான் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஸோ அப்போ 18 என்ற எலமெண்ட் C என்ற செட்டில் இருக்கான்னு பார்க்கணும். C என்ற செட்டில் இருக்கு. ஸோ விச் இஸ் ட்ரூ. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் 6 does not belongs to A. ஸோ A என்ற செட்டில் 6 இல்லை இப்படி போட்டு அடித்தாங்கன்னா இது does not belongs to, இந்த மாதிரி போட்டிருந்தாங்கன்னா இட்ஸ் a symbol of belongs to. ஸோ 6 என்ற எலமெண்ட் A என்ற செட்டில் இல்லை. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ட்ரூ. நெக்ஸ்ட்டு 14 does not belongs to C. ஸோ C என்ற செட்டில் 14 என்ற எலமெண்ட் இருக்கு. ஸோ இட் இஸ் ஃபால்ஸ். நெக்ஸ்ட்டு 10 belongs to B. B என்ற செட்டில் 10 இருக்கு. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ட்ரூ. Next 5 belongs to B. So 5 என்ற எலமெண்ட் B என்ற செட்டில் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் B என்ற செட்டில் 5 இல்லை, 2, 4, 6, 10 தான் இருக்கு. So which is false. Then the last subdivision 0 belongs to B. So Bல 0 இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் Bல 0 இல்லை, which is also false. So that's all. Next second subdivision, that is Bல fill in the blanks கேட்டிருக்காங்க. So C3 belongs to which set? 14 belongs to which set? So first subdivision 3 எந்த செட்டில் இருக்குன்னா A என்ற செட்டில் இருக்கு. So 3 belongs to A. Next second subdivision 14 belongs to, 14 எந்த செட்டில் இருக்குன்னா C என்ற செட்டில் இருக்கு. So 14 belongs to C. Next third subdivision 18. 18 belongs to or does not belongs to B and find பண்ணணும். So 18 C என்ற செட்டில் இருக்கு. பட் B என்ற செட்டில் இருக்கா? B என்ற செட்டில் இல்லை. ஸோ 18 வந்து C என்ற செட்டில் தான் இருக்குது, B என்ற செட்டில் இல்லை. ஸோ which is does not belongs to. Next 4 belongs to or does not belongs to B and பார்க்கணும். ஸோ 4 என்ற எலமெண்ட் B என்ற செட்டில் இருக்குது. ஸோ which is belongs to. That's all students. ஸோ 3 செட் கொடுத்தாங்க A, B, C அப்படின்ட்டு. அதுலேருந்து ஒரு ட்ரூ ஆர் ஃபால்ஸும் ஒரு fill in the blanksம் கேட்டிருக்காங்க. அவ்வளோதான் தேர்ட் கொஸ்டின் ஓவர். கொஸ்டின் நம்பர் 4 represents the following sets in roster form. ஸோ கொடுத்துருக்கிற செட்டை நம்ம ரோஸ்டர் ஃபார்மில் எழுதணும். ரோஸ்டர் ஃபார்ம்னா நம்ம ஆல்ரெடி தெரியும், அந்த செட்குள்ளே இருக்கிற எலமெண்ட்ஸை நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஸோ கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா A is equal to the set of all even natural numbers less than 20. ஸோ ஏன்ற செட் எப்படி இருக்கணும்னா set of all natural numbers which is less than 20. நம்மளுக்கு தெரியும் natural number starts from 1. ஸோ A is equal to set of all even natural numbersன்றதுனால நம்மளுக்கு 1 வராது. ஸோ even நம்பர்னா 2, 4, 6, 8, 10, 12, 14, 16, 18. ஸோ 20 போடலாமா அப்படின்னு கேட்டால் 20 போடக்கூடாது. ஏன்னா கொஷினில் லெஸ் தென் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 18ஓட ஸ்டாப் பண்ணிடணும். தட்ஸ் ஆல். இதுதான் நம்மளோட ரோஸ்டர் ஃபார்ம். ஸோ செட் ஆஃப் ஆல் ஈவன் நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தென் 20 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஈவன் அப்படின்றதுனால வெறும் ஈவன் நம்பர் மட்டும் எழுதினோம், லெஸ் தென் 20ன்றதுனால 18ஓட ஸ்டாப் பண்ணிக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன் B is equal to Y such that Y is equal to 1/2n, comma n belongs to capital N. Capital N represents natural number and n is less than or equal to 5. ஸோ B என்ற செட்டு இப்படி தான் இருக்கும். அதோட ஃபார்மேட் கொடுத்துட்டாங்க. Y is equal to 1/2n. இப்போ நேச்சுரல் நம்பர்னால் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ என்னுக்கு பதிலாக நம்ம 1, 2, 3ன்னு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியது தான். லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5னா 5 வரைக்கும் சப்ஸ்டியூட் பண்ணோம். ஸோ 1 to 5 வரைக்கும் நம்ம நம்பர்ஸ் இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம். ஸோ B is equal to ஃபஸ்ட்டு என்னுக்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 1/2. ஸோ நம்ம ஃபஸ்ட் எலமெண்ட் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு 2 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 1/2 2s are 4. நெக்ஸ்ட்டு 3 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 1/6, தென் 1/8,
4 சப்ஸ்டியூட் பண்ணால் தென் 5 சப்ஸ்டியூட் பண்ணால் 1/10. ஸோ அவ்வளோதான் பியோட செட் நம்ம ஃபைண்ட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு C is equal to x such that x is a perfect cube, 27 is less than x is less than 260. ஸோ என்ன கேட்குறாங்க அப்படின்னா எக்ஸுன்ற நம்பர் பர்ஃபெக்ட் க்யூப் நம்பராக இருக்கணும். 27 is less than x is less than 216. இப்போ 27 less than x less than 216 அப்படின்னா இதோட க்யூப் நம்பர் நம்ம பர்ஃபெக்ட் க்யூப் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ C is equal to 64. 27க்கு அப்புறம் இருக்கிற பர்ஃபெக்ட் க்யூப் வந்து 64 அண்ட் 216க்கு முன்னாடி இருக்கிற பர்ஃபெக்ட் க்யூப் 125. ஸோ இதுதான் நம்மளுக்கு இந்த 27க்கும் 216க்கும் நடுவில் இருக்கிற பர்ஃபெக்ட் க்யூப் நம்பர். ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட் கொஸ்டின். D is equal to x such that x belongs to z. Z is nothing but integers. So comma -5 less than x less than or equal to 2. ஸோ இந்த செட் எப்படி இருக்குன்னா இன்டீஜர்ஸ் -5 விட பெருசாக இருக்கணும். எப்பயுமே -5 -4 தான் பெரிய நம்பர். அப்போ Dன்ற செட் நம்மளுக்கு எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா -4 -3 -2 -1 0 1 2 சேர்க்கலாமா அப்படின்னா 2 சேர்க்கலாம். பிகாஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சிம்பிள் கொடுக்கறதுனால நம்மளுக்கு 2வும் வரும். ஸோ D is equal to -4 -3 -2 -1 0 1 2. Next question, represent the following sets in set builder form. ஸோ கொடுத்துருக்கிற செட்டை நம்ம செட் பில்டர் ஃபார்மேட்டில் மாற்றி எழுதணும். ஸோ கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா B is equal to the set of all cricket players in India who scored double centuries in one-day internationals. ஸோ இதுதான் நம்மளோட செட்டு. ஸோ இதை எப்படி செட் பில்டர் ஃபார்மில் கன்வெர்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். B is equal to அந்த செட் எப்படி இருக்கணும்னா எக்ஸுன்ற நம்பர் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். x to x such that the set of all என்ன கொஷினில் இருக்கோ அதை அப்படியே எடுத்து எழுத போகிறோம். set of all cricket players in India who scored double centuries in one day internationals எழுதிட்டு பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட வேண்டியதுதான். ஸோ இதுதான் நம்மளோட செட் பில்டர் ஃபார்ம். ஸோ கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எக்ஸுன்னு ஒரு எலமெண்ட் வச்சு எக்ஸ் such that set of all cricket players in India who scored double centuries in one day internationals. அவ்வளோதான். அப்படியே ஆஸ் இட் இஸ் நம்ம என்ன கொஷினில் இருக்கோ அதை எக்ஸுன்னு போட்டு மென்ஷன் பண்ணி அப்படியே ஃபினிஷ் பண்ண வேண்டியது தான். ஸோ நெக்ஸ்ட்டு சப்டிவிஷன் பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி கொடுத்துருந்தா எப்படி நம்ம செட் பில்டர் ஃபார்ம் எழுதுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ப்ரீவியஸில் செட் பில்டர் ஃபார்மில் கொடுத்துருந்தது தான் நம்ம எலமெண்ட்ஸ் ஃபைண்ட் பண்ணோம். இங்கே எலமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம செட் பில்டர் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ இதோட ஜென்ரல் ஃபார்மேட் என்ன அப்படின்றத ஃபைண்ட் பண்ணணும். ஸோ C is equal to 1/2, 2/3, 3/4. ஸோ நம்மளுக்கு பார்த்தாலே தெரியுது மேலே வந்து 1/2னா 1 + 1, இங்கே 2னா 2 + 1, இங்கே 3னா 3 + 1, அந்த மாதிரி ஃபார்மேட்டில் தான் இருக்குது. அப்போ C is equal to அதோட ஜென்ரல் ஃபார்மேட் என்னவா இருக்கும்னா y such that இது நம்மளோட இஷ்டம், நம்ம எந்த ஆல்ஃபபெட் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ y is equal to y எப்படி இருக்குன்னா n divided by n plus 1. ஸோ இப்போ நீங்கள் சப்ஸ்டியூட் n-க்கு பதிலாக 1 போட்டிங்கனாலும் 1 divided by 1 plus 1 2ன்னு வந்துடும். n-க்கு 2 போட்டிங்கனாலும் 2 plus 1 3ன்னு வந்துடும். ஸோ போயிட்டே இருக்கும், இட் கோஸ் ஆன். ஸோ n belongs to நம்ம எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம்னா நேச்சுரல் நம்பர் n-லேருந்து. ஸோ இதுதான் இதோட செட் பில்டர் ஃபார்ம். ஸோ y is such that y is equal to n divided by n plus 1, n belongs to capital N. ஸோ இதுதான் செகண்ட் டிவிஷனோட ஜெனரல் ஃபார்மேட். தேர்ட் சப்டிவிஷன் இது எப்படி செட் பில்டர் ஃபார்மில் எழுதுறது அப்படின்னா D is equal to the set of all Tamil months in a year. ஸோ வெரி சிம்பிள். அப்போ D is equal to x such that x is equal to set of all Tamil months in a year. அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ், இவ்வளோதான் நம்மளோட செட் பில்டர் ஃபார்மேட்.
ஸோ அதே மாதிரி லாஸ்ட் ஒன்று எழுதிடலாம், ஃபோர்த் சப்டிவிஷன். ஸோ E is equal to the set of all odd whole numbers less than 9. So E is equal to x such that x is equal to set of odd whole numbers less than 9. ஸோ இதுதான் நம்மளோட செட் பில்டர் ஃபார்ம். கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு எக்ஸ் சச் தட் ஒரு வேல்யூ கொடுக்குற மாதிரி எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஸ்டேட்மெண்ட்டோ அதை அப்படியே எடுத்து எழுத வேண்டியது தான். சிக்ஸ்த் கொஷின், ரெப்ரசன்ட் த ஃபாலோயிங் செட் இன் டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம். ஸோ கொடுத்துருக்கிற கொஷினை நம்ம டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம், அதாவது லாஸ்ட்டில் சென்டென்ஸ் மாதிரி எழுதணும். இப்போ நம்ம சென்டென்ஸ் மாதிரி கொடுத்தாங்க, அதை செட் பில்டர் ஃபார்மில் எழுதணும் இல்லைங்களா? அதே மாதிரி இப்போ இங்கே கொடுத்துருக்கிறத நம்ம டிஸ்கிரிப்டிவ் ஃபார்மில் எழுதணும். ஸோ இது எப்படின்னா P is equal to ஜனவரி, ஜூன், ஜூலை. ஸோ 3 மந்தோட நேம் கொடுத்துருக்காங்க, எல்லாமே ஜேன்ற லெட்டரில் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதை வச்சு ஒரு டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம் எப்படி எழுதலாம் அப்படின்னா, P is equal to the set of all English months. The set of all English months starts with a letter J. ஸோ கொடுத்துருக்கிற எல்லா மந்த்துமே ஜேன்ற லெட்டரை பேஸ் பண்ணி தான் ஸ்டார்ட் ஆகுதுன்றதுனால நம்ம இப்படி டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம் கொடுத்துருக்கோம். ஸோ த செட் ஆஃப் ஆல் இங்கிலீஷ் மந்த் ஸ்டார்ட்ஸ் வித் த லெட்டர் ஜே அப்படின்னா ஜனவரி, ஜூன், ஜூலை அப்படின்றது அந்த பீன்ற செட்குள்ளே வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஷின், Q is equal to 7, 11, 13, 17, 19, 23, 29. ஸோ இதை பார்த்தோன்னே தெரியுது நம்மளுக்கு இதெல்லாம் பார்த்தாலே ப்ரைம் நம்பர்ஸ். ஸோ இதில் கொடுத்துருக்கிற இந்த செட்டில் இருக்கிற எல்லா எலமெண்ட்டுமே ப்ரைம் நம்பர்ஸ். ஸோ இதை எப்படி டிஸ்கிரிப்டிவ் ஃபார்மில் எழுதலாம் அப்படின்னா, பட் ஆனால் இந்த ப்ரைம் நம்பர்ஸ் வந்து 7லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கிற ப்ரைம் நம்பர் என்னன்னா 5, இதுக்கப்புறம் இருக்கிற ப்ரைம் நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 31. ஸோ அப்போ இதை எப்படி டிஸ்கிரிப்டிவ் ஃபார்மில் எழுதலாம் அப்படின்னா, செட் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸ் பிட்வீன் எந்த நம்பர்லேருந்து எந்த நம்பருக்குள்ளே இருக்கிற ப்ரைம் நம்பர்ஸ் மட்டும் எடுத்து எழுதியிருக்கோம் அப்படின்னா 5 and 31. ஸோ 5 and 31, that's all. ஸோ செட் ஆஃப் ஆல் ப்ரைம் நம்பர்ஸ் பிட்வீன் 5 and 31குள்ளே இருக்கிற ப்ரைம் நம்பர்ஸ் மட்டும்தான் இதில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் சப்டிவிஷன், இது பார்த்தாலே ஈஸியாக இருக்கும், உங்களுக்கே புரியும். ஸோ R is equal to x such that x belongs to natural numbers, x is less than 5. ஸோ நேச்சுரல் நம்பராக இருக்கணும். ஸோ நேச்சுரல் நம்பர் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 1. லெஸ் தென் 5னா 5க்கு முன்னாடி இருக்கிற நம்பர். ஸோ இது எப்படி டிஸ்கிரிப்டிவ் ஃபார்மில் எழுதலாம் அப்படின்னா, R is equal to the set of all natural numbers less than 5, அவ்வளோதான். ஸோ R is equal to set of natural numbers less than 5. அவ்வளோதான், டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு சப்டிவிஷன், லாஸ்ட் ப்ராப்ளம் ஆஃப் த யூனிட். சிக்ஸ்த் கொஷினில் ஃபோர்த் சப்டிவிஷன், இதோட இந்த எக்ஸசைஸ் ஓவர் ஆகுது. ஸோ S is equal to x such that x is a consonant in English alphabet. அப்போ எப்படி எழுதலாம்னா டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம், x is equal to the set of all English consonant. ஏன்னா வவல்ஸை தவிர ரிமைனிங் இருக்கிற எல்லாமே கான்சனன்ட்ஸ் தான். அதை கொஞ்சம் செட்டுக்குள்ளே கொண்டு வரணும்னா செட் ஆஃப் ஆல் இங்கிலீஷ் கான்சனன்ட்ஸ், அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஸோ இதோட நம்மளோட எக்ஸசைஸ் 1.1 ஓவர் ஆகுது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.